அதுக்கப்புறம் தான் நான் அவர் ஃபோர்ஸ் இறக்குவோம் அப்படிலாம் சொல்லும் போது எனக்கு நல்லா தெரியும். நம்ம வழக்கறிஞர்ல இருந்து நம்ம கட்சி பிள்ளைங்க எல்லாருமே வந்துட்டு இருக்காங்கன்றது எனக்கு தெரியும். எனக்கு இதை அவங்க சென்சிடைஸ் பண்ணணும், 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனையை உண்டாக்கி நம்ம பிள்ளைங்களை கைய வைக்கணும்ன்றது அவங்க முடிவு எடுக்கிறாங்கன்னு தான் எனக்கு தோணிருச்சு. அதனாலதான் நான் சுபாவை சரிங்க தம்பி நீங்க போங்க நம்ம பாத்துக்கலாம்னு சொல்லி. ஆனா இது நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன். அவங்க இரவு வந்துருவாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அவங்களை ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. இனி நீதிமன்றத்துக்கு வழக்கு போயிருச்சு. நாங்க நீதிமன்றத்துக்கு மேல நாங்க ரொம்ப அதிக மரியாதை வச்சிருக்கோம், நம்பிக்கை வச்சிருக்கோம். நாங்க அவங்களை விரைவில் வெளியே எடுத்துருவோம். இது நாங்க அவர் மேல மனித உரிமையிலையும் நாங்க வழக்கு தொடருவோம். பிரவீன் பண்ணதுக்கு அவர் ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன். அவர் மேல அப்படி அவங்க கையாண்டிருக்கவே கூடாது. அவர் இங்க இருக்கிற அவரோட வேலையை தான் அவர் செஞ்சுட்டு இருந்தார். மரியாதையா அவர்கிட்ட பேசி உள்ள வந்திருக்கணும். என்ன கிழிச்சதுக்கு நீங்க அப்படி ரியாக்ட் பண்ணுவீங்களா? நீங்க மரியாதையா பேசி உள்ள யாரு கிழிச்சாங்கன்னு கேட்டிருக்கலாமே, பேசிருக்கலாமே. ஏன் மேடம் கிழிச்சிங்கன்னு என்கிட்ட கேட்டிருக்கலாமே. என்னையே கைது பண்ணிட்டு போங்க. இல்லாட்டி நான் தான் கிழிக்க சொன்னேன். என்னதான் நான் தான் கிழிக்க சொன்னேங்க. அதை நான் சொல்லிதான் தம்பி கிழிச்சாரு. நேத்து இதை பேசக்கூடாது. அவர் என்ன ஈகோல இருக்காருன்றது நம்மளுக்கு நல்ல எனக்கு முதல் தெரியல. மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. நான் ரொம்ப நேரம் வரைக்கும் எனக்கு புரியாமையே இருந்தது. நான் மீடியால தான் அந்த வீடியோ பார்க்கும் போதுதான் அண்ணன் ஒன்னும் பண்ணல. அவர் சும்மா நின்னவரை இவர் அந்த சத்தம் கொடுத்தது, என்ன தள்ளுறியா நீ என்ன பண்றியா, இந்த சத்தம் எல்லாமே ஒரு டிராமா, எல்லாமே ஒரு டிராமா பண்ணி தான் அவர் உள்ள அவர் அப்படி ரொம்ப அப்படி இழுத்துட்டு போனது. அது நம்மளுக்கு நம்ம எல்லாருமே ஒரு குடும்பமா நம்ம இருக்கோம். நம்ம அதெல்லாம் நம்மளுக்கு அது தேவையில்லை. நீ சட்டத்துக்கு புறமா உண்மையில எதுவும் செஞ்சுட்டாங்களா? நீங்க பண்ணுங்க. அவர் ஒண்ணுமே பண்ணாதவரை நீங்க அதுல சாரி கேட்டாங்க. என்னங்க நான் எங்க அண்ணன் எதுவும் பண்ணிட்டாருன்னு எனக்கு ஒன்னும் புரிதல் இல்லாம தான் நான் எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் சாரி சார் நீங்க விடுங்க சார் அவரை அப்படின்னு சொல்லி நான் கேட்கிறேன். இதுதான் நேத்து நடந்தது. நான் நேத்து இதை பேசாத காரணம் அந்த ஈகோல அவர் வேற ஏதாவது பண்ணிருவாரோ, நம்ம ஆளுங்க அங்க இருக்காங்கன்ற ஒரே இதனால தான் நான் அமைதியா இருந்தேன். இன்னைக்கு இதை கட்டாயம் பேச வேண்டிய சூழல் வந்துருச்சு. அவங்க ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அது என்ன அவங்கள வேலை செய்ய விடாம தடுத்ததா சுபா மேலையும். ஏன்னா அவங்க ஒட்டும் போது சுபா எதுவுமே பண்ணல. அவங்க ஒட்டிட்டு போயிட்டாங்க. யாருமே எந்த மறுப்பும் தெரிவிக்கல. நான் இருந்தேன்னா மறுப்பு தெரிவிச்சிருப்பேன், ஒட்டாதீங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனா சுபா எதுவுமே சொல்லல. அவங்க ஒட்டிட்டு போயிட்டாங்க. அந்த மறுப்பும் தெரிவிக்கல. அவங்கள வேலை செய்ய விடாம சுபா தடுக்கவே இல்லை. இன்னொன்னு ஆயுதத்தை காட்டி மிரட்டினாங்க. அண்ணன் தன்கிட்ட துப்பாக்கி இருக்குன்றத அவங்க அப்படி மேன் ஹேண்டில் பண்ணும்போது அதை சொல்லிடணுன்றதுக்காக அவர் சொல்லி என்கிட்ட இருக்குன்னு சொல்லி அவர் தான் எடுத்து கொடுக்குறாரு. அதுவும் தேங்க்ஸ் டு மீடியா, நீங்க அதை கவர் பண்ணீங்க. அது அவர் தான் எடுத்து கொடுக்குறாரு. சுபா துப்பாக்கியை காட்டி மிரட்ட சொன்னதா, அவர் மிரட்ட சொன்னதாகவும் இவர் மிரட்டினதாகவும் இன்னொரு வழக்கு.